எனக்கு அவருக்கு ஆக்சுவலாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அப்படி சொன்னால் ஆக்சுவலி எங்கள் சீரியலில் வந்து சாரோட ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி சார் ரசிகர் மன்றத்தை யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகி பெரிய பிரச்சனையாயிருச்சு அந்த சீக்வன்ஸ். ஆக்சுவலாக அவரோட பழைய ஒரு பிஆர்ஓ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவர் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அப்போது நான் பார்த்து ரொம்ப நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம், சாப்பாடுலாம் போட்டாரு. ஆமா ஆமா. அப்புறம் நீங்க அந்த இந்த படம் பார்த்து இங்கிலீஷ் ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணார்ல அவரு, அந்த படத்துல ஒரு டைரக்டரோட பிரஸ் மீட் பார்த்து டைரக்டர் சொல்றாரு, ஐ டென்ட் நோ தனுஷ் வந்து இவ்வளவு பெரிய ஆக்டர்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த அவ்வளோ ட்வீட்ஸ் வந்திருக்கு ப்ரோ. அருந்ததி படம் பார்த்திருக்கீங்க, வாழை வீசிட்டு இப்ப நிப்பாங்க, அப்படியே அந்த முடியெல்லாம் பறக்கும் தெரியுமா, அப்படி முடியல அப்படியே எச்சு நிற்கும் ப்ரோ. அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. ஹீரோ நடிக்கிறாங்க, ஹீரோயின் நடிக்கிறாங்க, பின்னாடி ஒரு ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பின்னாடி ஒரு மரம் இருந்து அந்த இலை இப்படி ஆடினா அந்த இலை ஆடினா தான் டேக் ஓகே சொல்லுவார் ப்ரோ. அந்த இலை ஆடலன்னா அந்த இலைக்கு அடி. எல்சிஓ ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது தமிழ் சினிமாவில் இப்போ எல்சியூன்னு வந்திருக்கு, அது மாதிரி வர போகிற டேரக்டர்ஸும் அவங்களும் ஒரு பேர் வச்சு கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ, ஒரு கனெக்டாக இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் ஆனந்த் செல்வன். வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. ப்ரோ எனக்கு லக்ஷ்மி பிரியா எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ். உங்ககிட்ட முன்னாடி சொன்ன தெரியுமா, ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தேன்ட்டு, அது ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி அவங்களுக்காக எழுந்த ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸ், ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க தான். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ல உங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துல பார்க்கலாம். பாய்ஸோட ஃபேவரட் கீர்த்தி சுரேஷ், எல்லாத்தோட ஃபேவரட், கேர்ள்ஸோட ஃபேவரட் கூட தான் ப்ரோ. இவங்க அதே மாதிரி தான் ப்ரோ, ரொம்ப கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு ஒரு மேம், ஒரு ஈஸியாக கடந்து போகிற ஃபேஸில் இவங்களும் ஒரு ஃபேஸ், பட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெர்ஃபார்மர். அந்த சாங்ல செண்டை இப்போ வந்து பேன் இந்தியாவா மாறி சாங் செண்டை இருக்குன்னா அது காரணம் இவங்க தான். இல்லை ப்ரோ, ஜெயிலரோட படத்துக்கு முக்கியமான ப்ரமோஷன்ல அது முன்னாடி ஜெயிலரோட தமனாவுக்கு ஒரு முக்கியமான, மேமுக்கு ஒரு முக்கியமான இது இருக்குது. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரமோஷன்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு பாட்டு ப்ரோ லைஃபே மாத்துச்சு அவங்களுக்கு. இந்த பாட்டு லைஃபே மாத்தினதுன்னா வெரி டேலண்டட் ஆக்டர். அவங்க பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ, அவங்க தமிழ் பேசுவாங்க, அவங்க எந்தெந்த லாங்குவேஜ் நடிக்கிறாங்க அந்த லாங்குவேஜ் அவங்க பேசுவாங்க, அவங்க தான் பேசுவாங்க. இல்ல டப்பிங் அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இப்போ ஆந்திராக்கு போனா தமிழ் தான் நம்மளுக்கு வரும், அவங்க அங்க போனா தெலுங்குல பேசுவாங்க, ஹிந்தியில எடுத்து ஹிந்தியில வந்து ஹிந்தியில தமிழ்ல பேசுவாங்க. அது மாதிரி ஒரு ரொம்ப என்ன லாங்குவேஜ் நடிக்கிறோமோ அந்த லாங்குவேஜ் கத்துப்பாங்க அவங்க. ஓகே, நம்ம பசங்களோட கனவு கண்ணி டார்லிங் ஆஃப் எஸ் இந்தியா. எஸ் சமந்தா மேம். சமந்தா மேம் கிட்ட பிடிச்சது அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தாங்க ப்ரோ, லைக் லுக்ஸ் வைஸா. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அது மாதிரி அவங்க ஒரு பயங்கர பீக்ல இருக்கும் போது ஐட்டம் சாங்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு சாங் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. அப்படி ஒரு சாங் பண்றதுக்கு வந்து 100% தைரியம் வேணும். இப்போ சில பேர் பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ மார்க்கெட் போனவங்க தான் வந்து அவங்க வந்து அவங்க மேல கான்ஃபிடன்ஸ், நான் என்ன பண்ணாலும் நான் தான்டா இங்க கிங்னு சொல்லி பண்ணாங்களோ, அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். சாங் பிடிக்குமா உங்களுக்கு? யாருக்கு குந்தவை 20 இயர்ஸ், அதான் விஜய் சார் கூட இதுல லியோ ஆடி 20 இயர்ஸ்ல ஹீரோயினா இருக்கு பெரிய விஷயம் இல்ல, 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஹீரோயினா இருக்கிறது பெரிய விஷயம் ப்ரோ. எனக்கு புரியவே இல்லை ப்ரோ, இந்த விஜய் சாருக்கு, த்ரிஷா மேமுக்கு, நதியா மேடமுக்கு இவங்களுக்குலாம் வயசே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு 2 வருஷம் முன்னாடி பார்த்தா என்னடா சின்ன பையன் மாதிரி இருக்கு, இப்ப பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு, இவங்க அப்படியே தான் ப்ரோ இருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்கும், ஒரு மாதிரி முடி கொட்ட பிரச்சனை, பட் ஆனா இவங்க அப்படியே இருக்காங்க. அந்த ரகசியத்தை நீங்களே சொல்லுங்க த்ரிஷா மேம் ப்ளீஸ். ஓகேவா? அனுஷ்கா பாகுபலி சீக்கிரம் அவங்க தமிழ்ல வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து மறுபடியும் ஒரு வேற லெவல் பீக் போகணுங்கிறது. சரி, உங்களுக்கு இவங்கிட்ட பிடிச்ச விஷயம்? அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கிறது வந்து ப்ரோ அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க ப்ரோ. அவங்க இப்போ சில ஆக்டர்ஸ்ல நடிக்கும் போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, நான் என்ன பண்ணாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அருந்ததி படம் பார்த்திருக்கீங்க நீங்க, வாழை வீசிட்டு இப்ப நிப்பாங்க, அப்படியே அந்த முடியெல்லாம் பறக்கும் தெரியுமா, அப்படி முடியல அப்படியே எச்சு நிக்கும் ப்ரோ. அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ப்ரோ. நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் அது கண்ணு ப்ரோ, கண்ணு அல்டிமேட் ப்ரோ, எக்ஸ்ட்ரீம். அந்த கண்ணு அப்படி பெருசாகும் போது கீழே அந்த ஐலைனர்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் இருக்காங்க ப்ரோ, 100% டிசர்விங் சொல்லுவோம் தெரியுமா.
வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பார்த்தாலும் திருப்பி வந்து ஒரு ராஜா ராணி மாதிரி ஒரு படம் நடிச்சு திருப்பி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல இவங்க கரெக்டா பண்ணல அதை பண்ணல இதை பண்ணலம்பாங்க. பட் 100% பியூர் லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு 100% இவங்க தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆனாலும் நான் அந்த மார்க்கெட்ல இருக்கேன், நான் தான் நம்பர் 1 ஹீரோயின் சொல்ல, நான் தான் நம்பர் 1, நான் படம் நடிச்சா அது ஓடுங்கிறத கான்ஃபிடன்ட் அவங்க மேல இருக்கு தெரியுமா. அதனால பயங்கரமா. சரி, லேடி சூப்பர் ஸ்டார் மேம் பாத்தீங்கன்னா என்ன क्वेश्चन கேட்பீங்க நீங்க? இப்போ இவங்க இருக்காங்க நம்ம இன்டர்வியூல, இவங்கள பார்த்து என்ன क्वेश्चन கேட்பீங்க? மேடம் பண்றதா? இப்போ மேடம் நான் தான் இங்க இருக்காங்க. ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன क्वेश्चन கேட்பீங்க? மேடம் இவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு இப்போ இவ்வளோ டிராவல் பண்ணிட்டீங்க, எல்லா பேரு புகழ் எல்லாமே பண்ணிட்டீங்க, எப்படி நீங்க மறுபடியும் கீழே இறங்கி வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் படங்கள் இப்போ நீங்க கோலமாவ கோகிலா பண்ணும்போதே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் லேடி சூப்பர் ஸ்டார், எப்படி நீங்க வந்து ஒரு யோகி பாபு சாரோட பேரப் பண்ணி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ரஜினி சார் விஜய் சார் கூட பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் 100% கேட்பேன். நீங்களே அவங்க கிட்ட கேட்டு அந்த பதிலையும் சொல்லிடுங்க. நீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகேவா, நான் நைட் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன். என் காலைல ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நைட் ஷூட்டிங்ல இருப்பாங்க. ஓகே, நம்ம சங்கர் சார் வந்திருக்காரு, 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்தியன் 2 டைம்ல வந்து ராம்சரண் சார் படம் ஒன்று, அப்புறம் இந்தியன் 2 ராம்சரண் சார் படம் பேர் மறந்து போச்சு. சங்கர் சார் பத்தி சொல்லணும்னா இப்போ 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ சாருக்கு. 2 ஆக்சுவலி 3 ப்ராஜெக்ட். இந்தியன் 2 வருது, இந்தியன் 3ம் வருது. ஓ 3ம் வருதா? கன்ஃபார்ம் அது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். 3ம் வருது. ஓகே. ஆமா. அப்புறம் வந்து கேம் சேஞ்சர் பண்றாங்க ராம்சரண் சார் படம். இப்போ அவர் பாத்தீங்கன்னா இப்போ அவரோட இதுக்கு அவர் தெரியும்ல ப்ரோ எவ்வளவு பிரம்மாண்டமா படம், 2 படம் ஹேண்டில் பண்றாரு ப்ரோ. இங்க ஒரு 20 அசிஸ்டன்ட் டைரக்டர், அங்க ஒரு 20 அசிஸ்டன்ட் டைரக்டர். அது இந்த பக்கம் தெலுங்கு, இந்த பக்கம் தமிழ். அது 2 பேன் இந்தியாவை எடுத்துட்டு. ஆமா, 2 பேன் இந்தியா எடுக்கறாங்க. 2 படம் வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. பிகெஸ்ட் கம்பேக் வந்து சங்கர் சார். அவர் கம்பேக்லாம் இல்ல, எப்பவுமே அவர்தான். பட் இன்னொரு பிகெஸ்ட் கம்பேக்கா அவர்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த 2 படமும் எவ்வளவு வசூல் ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களோட தாட் படி? எனக்கு தெரிஞ்சு 2மே ஒரு 750 crores plus ப்ரோ. இது இந்தியனா இல்ல இந்த கேம் சேஞ்சரா? 2மே 750 crores plus ப்ரோ. ஓ 750 crores plus போகும். 100%. வா. ரஞ்சித் டைரக்டர் ரஞ்சித் சார் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, ரஜினி சாரை வந்து இப்படி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒயிட் ஹேண்ட்ல ப்ரோ. இப்போ ரஜினி சார்னா மாஸ் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவாரு, ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவாரு. நீங்க 2 கபாலியோட இன்ட்ரோ கூட உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், ஒரு மாதிரி கேட்ட திறன்ட்டு. நீங்க காலா இன்ட்ரோலாம் பாருங்களேன், சும்மா உட்காந்துருப்பாரு, கிரிக்கெட் விளையாண்டுருப்பாரு, உட்காந்துருப்பாரு, அவ்வளவுதான். அதுவும் போல்டாவாரு. அதெல்லாம் காமிச்சு இப்போ நீங்க காலா படத்துலயே பாத்தீங்கன்னா ரஜினி சார் இறங்கி சண்டைலாம் பெருசா போடும், ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் இருக்கும். கேரே செட்டிங் அதுல கூட பார்த்து அவர் சண்டை போட மாட்டாரு, சுத்தி இருக்கும் சண்டை போடுவாரு. அதுதான் எனக்கு அவர் பிடிச்சி. ரஜினி சார் இப்படி டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு பிடிக்கலனால, என்ன தாண்டி ரஜினி சார் ஃபேன் யாருமே இருக்கு, எனக்குலாம் பயங்கரமா பிடிச்சது. ஆமா ஆமா. பாலா சார் ப்ரோ இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் கிஃப்டட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றதுல இவ்வளவுதான் ப்ரோ. நிறைய கேள்விப்பட்டிருக்கும் ப்ரோ இவரை பத்தி. எங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லுங்களேன். தெரியாத விஷயம்னா, ஒரு சீனுக்கு வந்து இப்போ ஹீரோ நடிக்கிறாங்க, ஹீரோயின் நடிக்கிறாங்க, பின்னாடி ஒரு ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கலாம் நம்ம பார்ப்போம். பின்னாடி ஒரு மரம் இருந்து அந்த இலை இப்படி ஆடினா அந்த இலை ஆடினா தான் டேக் ஓகே சொல்லுவாரு ப்ரோ. அந்த இலை ஆடலன்னா அந்த இலைக்கடி இல்லை, இலைக்கு அந்த காத்தடிக்க சொல்லுவாராம். ஏன் அந்த இலை ஆடல? அது எப்பவுமே எப்படின்னா நம்மளுக்கு வந்து அது நம்ம விஷுவலா பார்க்கும்போது தெரியாது. ஓகே, ஒரு படமா டிராவல் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பொதுவாக டாக் இருக்கு, ஒவ்வொரு ஷாட்ல உங்களுக்கு வச்சு டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு ஹோல் மூட், ஒரு படத்தோட ஹோல் மூட் செட் பண்றது இருக்குதுல்ல, சார் வேற லெவல். விவேக் சார், லேட் விவேக் சார். எஸ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு காமெடியிலேயே வந்து கருத்துள்ள காமெடி சொன்னா ஏத்துப்பாங்கன்னு சொன்னது. காமெடிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக கலாய்க்கிறது, இப்போ பாத்தீங்கன்னா பொண்ணுகளை பத்தி தப்பா பேசுறது, சிகரெட்டு, ஆல்கஹால், இது இப்படிதான் பாடி ஷேமிங் பண்றதுதான். பட் இது எதுவுமே பண்ணாம அவர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கருத்து இருக்கும். அவர் எவ்வளவு ஜாதியை பத்தி காமெடிகள் பண்ணி கரெக்டா சொல்லியிருப்பாரு. எனக்கு அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் யாருமே அப்படி பண்ணவே முடியாது ப்ரோ. அவர் மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான காமெடியன் பண்ணவே. இப்போதான் சொல்லுங்க, காமெடியனுக்கு பெருசா அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காதோ இல்ல இது இருக்காதோன்னு சொல்லுவாங்க, பட் எல்லாமே இருந்த ஒரே ஒரு தான் ப்ரோ விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் சார். ஆமா ப்ரோ, யாருக்கு எப்படியோ ப்ரோ, பட் சினிமாவில் வந்து சார் பண்ணது அல்டிமேட் ப்ரோ. நான் இவருக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்டது பொட்டன சாப்பாடு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ஒன்று தக்காளி ரைஸ், இது தயிர் சாப்பாடு, இப்படி தான். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இது போட்டாராமா எல்லாருக்கும். இது வெரைட்டி ரைஸ் இல்லை ப்ரோ, இலை போட்டு
பிரியாணி போட்டு ரசம் சிக்கன். இப்போ எனக்கு ஒரு சிக்கன் வருது, இப்போ விஜயகாந்த் ஹீரோனா அவருக்கு இவ்வளவு சிக்கன் வருதுன்னா லாஸ்ட் இப்போ டெக்னீஷியன் ஒருத்தர் பண்ண வச்சுக்கோங்களேன், ஹைட் மேனே இருக்கு, அவருக்கு அதே இது அந்த அளவுக்கு பண்ணதுல வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. 100% உண்மை ப்ரோ. இப்பவுமே சார் வீட்டுக்கு போனா சாப்பாடு போடுவாங்க. எப்பவுமே அவங்க வீட்டுல அந்த இது சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த கேஸ் ஆன்லயே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம வைகை புயல் வடிவேலு சார் ஏதோ எல்லாரும் சொல்லுவாங்களே ப்ரோ, இந்த இப்போ எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க காமெடிக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. தலைவன் இருக்கும்போது ஒரே ஆளு ப்ரோ 20-25 வருஷமா காமெடிக்கு பஞ்சமே இல்லை. நான் மட்டும் காமெடி பண்றேன், நீங்க யார் என்ன வேணா பண்ணிக்கணும், ஒரு ஆள் மட்டும் பண்றேன்ட்டு இருந்தாரு. இப்போ அந்த காமெடிக்கு இதாயிருச்சு. பட் நிஜமாவே மாமன்னன் பார்த்து இல்லை ப்ரோ, நம்ம ஒரு 30 இயர்ஸா ஒருத்தர் ஒரு மாதிரியே 30-40 இயர்ஸா ஒருத்தர் ஒரு மாதிரியே பார்த்து அவர் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கோம் அவரை பார்த்தாவே. அப்புறம் மாமன்னன் பார்த்து அழுக வந்துச்சு ப்ரோ. ஒரே படத்துல ஒரு 40 இயர்ஸோட இரேஸ் பண்ணி புதுசா ஒரு ரூட் ஆரம்பிச்சிருக்காரு. இதை பண்ணது எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு நான் இங்க இருந்து புதுசா ஆரம்பிச்ச சக்சஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? காமெடி கேரக்டர் பண்ணலாமா இல்ல கேரக்டர் ரோல் பண்ணா பிடிக்குமா? ப்ரோ இல்ல ப்ரோ, அவர் இனிமேல் அவர் காமெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு ப்ரோ. காமெடி எல்லாம் முடிச்சாரு. இனிமேல் மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ண நல்லா இருக்கும். அவர் அந்த மாதிரி ஹீரோவா பண்ணலாம் ப்ரோ. கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு ஹீரோவா பண்ணலாம், 100% பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் அவர் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். சூப்பர். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் எனக்கு பிடிச்ச விஷயம், விஜய் சேதுபதி பிடிச்ச விஷயம் வந்து அவர் வந்து ஆன் ஸ்கிரீன் அவர் என்ன வேணா பண்ணுவார் ப்ரோ. அவர் மேல ரொம்ப கான்ஃபிடன்ட் இருக்கும். எனக்கு வந்து என் நடிப்பு மேல கான்ஃபிடன்ட் இருக்கு, இந்த கேரக்டர் மேல கான்ஃபிடன்ட் இருக்கு. நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன சொன்னாலுமே டேரக்டர் என்ன சொன்னாலும் பண்ணுவாரு. அதுல அவர் எப்படி ஆட் பண்ணி பண்றாருங்கிறத பண்ணி ஹிட் கொடுக்குறாரு ப்ரோ. என்ன பண்ணாலும் ஹிட். இப்ப அவர் நடிச்ச ஜவான் வரைக்கும் ப்ரோ என்ன பண்ணல அவர் ஹிட் தான். தொட்டதெல்லாம் செல்வம் மாதிரி தொட்டதெல்லாம் ஹிட் தான் அவருக்கு. மக்கள் செல்வம் ஹிட். ஓகே, இவரை பத்தி தெரியாத விஷயம் ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்க கேள்விப்பட்ட விஷயம்? இல்ல ப்ரோ, எனக்கு அவருக்கு ஆக்சுவலி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. அப்படி சொன்னா ஆக்சுவலி எங்க சீரியல்ல வந்து சாரோட ஒரு போட்டோ யூஸ் பண்ணி சார் ரசிகர் மன்றத்தை யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆகி பெரிய பிரச்சனையாயிருச்சு. அந்த சீக்வன்ஸ் பிரச்சனையாகி இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல என்ன பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இது பண்ணாரு, அது பெரிய கதை சொன்னாதான். அப்புறம் நான் வந்து எனக்கு சார் அவார்டு கொடுக்க வந்தார். அவார்டு வாங்கினப்போ அப்ப சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து, எனக்கு அது வரைக்கும் டெய்லி ஒரு 1000 மெசேஜ் பிரச்சனையா வரும் ப்ரோ. விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு இப்படி பண்றாரு, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க சீரியல். அந்த அவருக்கு அது தெரிஞ்சிச்சா தெரியாம சார் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுன்னு சொன்னேன். முத்தத்தை கொடுத்து அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் என்ன திட்டிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஏய் விஜய் சேது முத்த வைட்டில நீங்க கொடுத்து வச்ச பாசிட்டிவா. அவரோட நெகட்டிவ் அவருக்கு நெகட்டிவ், அது எங்களுக்கு நெகட்டிவ். எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அவர் பண்ண விஷயம் எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். அவருக்கு மேபி நெகட்டிவா முடிஞ்சிருக்கலாம். அதனால ஒருத்தவங்களோட வாழ்க்கை பாதிக்க கூடாது, எங்க வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்ட்டு அதை அன்னைக்கு முடிச்சு வச்சாரு. சூர்யா சார் ரோலெக்ஸ் இப்போ ரோலெக்ஸ், அதான் இப்போ ரோலெக்ஸ் தனி ஸ்டாண்டர்ட் ஃபிலிமா வரப்போகுதுங்க தான். எல்சியூல ஒரு படமா வரப்போகுதுங்கிறது வேற லெவல். நம்ம எப்பவுமே சூர்யா சாரை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சூர்யா சார் தம் அடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு. என் ஃப்ரெண்ட் வந்து ஒர்க் பண்ணும்போது சொல்லுவாரு, யாராச்சும் தம் அடிச்சு தட்டி பார்த்து மறைப்பாரு, தம் அடிக்கணும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா தம் அடிக்க கூடாது, உடம்புக்கு எவ்வளவு கெடுதல்னு பேசுறது. பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாச்சு ஆன் ஸ்கிரீன் அவர் ஸ்மோக் பண்ணி. அப்புறம் அவரு ஸ்மோக் பண்ணுங்கிறது அந்த கதையோட நீட், அவரோட நீட் இல்ல. அதுக்கு அவர் யோசிச்சு அவர் பண்ணாரு தெரியுங்களா. அதுதான் ப்ரோ ஒரு ஆக்டருங்கிறது. ஒரு சொல்றது ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பண்றேன், அது ஒரு என்னோட வாழ்க்கையில பண்ணாத அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுதுங்கிறது கொடுத்தது தான் சாரோட பெரிய விஷயம். ஆமா சூப்பர். இப்போ எல்சியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்சியூ ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்வெல் டிசிலாம் சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் பயங்கர கனெக்டாக இருக்கும். அது தமிழ் சினிமாவில் இப்போ எல்சியூன்னு வந்திருக்கு. அது மாதிரி வர போகிற டேரக்டர்ஸும் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஒரு கனெக்டாக இருக்கும். நம்ம கீப் ஆன் வாட்ச், அது நம்ம திருப்பி அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை கனெக்ட் பண்ணலாம், இதை கனெக்ட் பண்ணலாங்கிறது. இப்போ எல்சியூ மாதிரி இன்னும் இந்த ஒரு 3 மூவி கனெக்ட் ஆகி வந்தால் நல்லா இருக்கும்னா எந்தெந்த படங்கள் கனெக்ட் ஆகி? எனக்கு வந்து 6லேருந்து 60 வரை தளபதி, அப்புறம் வந்து அண்ணாமலை, பாஷா மாதிரி இந்த 3மே கனெக்ட் ஆகி வரணும். ஏன்னா 3 வேற வேற கேரக்டரா இருக்கும். ஓகே, 6லேருந்து 60 வரை ஒரு சாதாரண ஒரு ஆளு. ஒரு தளபதி வந்து ஆக்சுவலி 6லேருந்து 60 வரை ஹீரோவை வச்சுக்கலாம், அவரை ஹீரோவை வச்சுக்கலாம். பாஷா வந்து ஒரு மாதிரி கிரே ஷேட் பிளஸ் பாசிட்டிவ் ஷேடு. அப்புறம் வந்து தளபதி வந்து வில்லனா வச்சு. ஓகே, இது வச்சு இது ஒரு சினிமாட்டிக் நியூஸா வந்தா ஜாயின் படம் தான் சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். டைரக்டர் மைண்ட் இப்படி வந்து பாத்தீங்களா? சிவகார்த்திகேயன் சிவாக்கு இருக்க ஃபேன் பேஸ் வேற லெவல் ப்ரோ. அதான் பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்துக்கும் சாருன்னு வரும், சிவாக்கு மட்டும் அட்டாகிறது வரும் தெரியுமா.
ரொம்ப அதான் சொல்றேன். பாய் நெக்ஸ்ட் டோர் லுக். நான் சாரை மீட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். நான் ஒரு டைம் அவருக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போனேன். அப்பவே சாப்பிட்டாரு. சில பேர்லாம் இப்போ வாங்கி அப்படி வச்சுப்பாங்க. என் கண்ணு முன்னாடி அப்படி பேசிட்டு அப்பவே சாப்பிட்டாரு. ஓகே, வா, சூப்பர். அசுரன் நம்ம தனுஷ் சார் டி மிஸ்டர் டி அப்படி சார் 50th படம் அவரே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவரே நடிச்சிட்டு இருக்காரு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் இவர் தான் ப்ரோ. இவர் தான் அதிக கிரிட்டிசிசம் இவர் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அதிகமாக புகழும் அவர் தான் இது பண்ணுறாரு. என்ன லாங்குவேஜ் என்ன கொடுத்தாலும் நான் நடிப்பேன் அப்படின்னு பண்ற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா, இந்த வேர்ல்டு கூட சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ நீங்க அந்த இந்த படம் பார்த்து இங்கிலீஷ் ஹாலிவுட்ல படம் பண்ணார்ல அவரு, அந்த படத்துல ஒரு டேரக்டரோட பிரஸ் மீட் பார்த்துட்டு டேரக்டர் சொல்றாரு, ஐ டென்ட் நோ தனுஷ் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ அந்த அவ்வளோ ட்வீட்ஸ் வந்திருக்கு ப்ரோ. இப்போ அந்த படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு ஒரு 100 ட்வீட் வந்திருக்குன்னா தனுஷ் சாருக்கு மட்டும் 1 கோடி ட்வீட் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்து அந்த டேரக்டர் பயந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தனுஷ் திஸ் மச் பிக் ஆக்டர். அவங்க இங்க வந்து ஒரு பிரஸ் மீட் பண்ணாங்க ப்ரோ, தமிழ் இந்தியாவுக்கு வந்து பிரஸ் மீட் பண்ணாங்க. ஒரே காரணம் தனுஷ் சார்னால மட்டும் தான். சூப்பர். தனுஷ் சாரோட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு? அவர்கிட்டயும் பிடிச்சி இப்போ அவர் நினைச்சிருந்தா உடம்பு ஏத்திருக்கலாம், பல்க் ஆயிருக்கலாம், அவர் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி. பட் அவர் எப்படி வந்தாரோ கொஞ்சம் இது போட்டிருக்காரு தெரியுங்களா. அவருக்கு வந்து அவர் உடம்பு மேல அவருக்கு வந்து இதுல இல்ல, அவர் நடிப்பு மேல அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, சூப்பர் பிரதர். நான் கேட்ட போட்டோஸ்லாம் சூப்பரா கிளியரா சொல்லிட்டீங்க. எப்படி வெற்றி முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.